திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த செங்காடு கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலத்தகராறில் முனுசாமி என்பவரை அடித்து கொலை செய்த வழக்கில் முன்னாள் திமுக எம்எல்ஏ கமலக்கண்ணன் உள்ளிட்ட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவண்ணாமலை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிற செய்தியாளர் மணிகண்டன். மணி, வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன மணி? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த செங்காடு கிராமத்தை சேர்ந்தவர் முனுசாமி. இவருக்கும் பெருமாள் இருசப்பன் ஆகிய இருவருக்கும் நிலத்தகராறு இருந்துள்ள நிலையில இது தொடர்பாக பலமுறை ஊர் பொதுமக்கள் சார்பில் பலமுறை பஞ்சாயத்து பேசியுள்ளனர். ஆனால் நிலத்தகராறு தீராத பட்சத்தில் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு முனுசாமி மற்றும் இருசப்பன் ஆகிய பெருமாள் ஆகியோரும் நிலத்தகராறு முற்றி கைகலப்பா மாறிய நிலையில இதில் பெருமாள் இருசப்பன் மற்றும் முன்னாள் வந்தவாசி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன், மதியழகன், நந்தகோபால், சுதாகரன், துரைமுருகன் ஆகிய 7 பேர் சேர்ந்து முனுசாமியை கட்டை மற்றும் அறிவாலை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த முனுசாமி வந்தவாசி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக அனகாவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கமலக்கண்ணன் மற்றும் ஜாமீன் பெற்றுள்ளார். மீதமுள்ள 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு இந்த வழக்கு திருவண்ணாமலை முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இன்று முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மதுசூதன் முன்னிலையில் இந்த வழக்கானது இன்று விசாரணை செய்ததில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன், பெருமாள் இருசப்பன், மதியழகன், நந்தகோபால், சுதாகரன், துரைமுருகன் ஆகிய 7 பேருக்கும் தலா ஆயுள் தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறை இவர்கள் 7 பேரையும் கைது செய்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.